அல்லேலூயா. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. நல்ல ஒரு கரங்களை தட்டி ஒரு நல்ல கையில கட்டலாமா? அவர் இங்கே இல்லை. எங்க இல்ல? இங்க இல்லைன்னுமா, சர்ச்சில் இல்லைன்னு. அவர் இங்க இல்லைன்னா எங்க இல்ல? அவர் எங்க இல்ல? சொல்லுங்களேன் வாய் திறந்து. அவர் எங்க இல்ல? பரலோகத்துல இல்லையா? அவர் எங்க இல்ல? கல்லறையில இல்ல. நல்ல கையில தட்டி அல்லேலூயா. இந்த உலகம் உண்டாகி 6000 வருஷம் ஆச்சு. ஏன் உங்களுக்கு எல்லாம் சர்ச்சை எந்த பக்கமா? நேரத்தில் இந்த பக்கத்துல இடுபொலிக்குது. இந்த உலகம் உண்டாகி 6000 வருஷம் ஆச்சு. எவ்வளவு வருஷம் ஆச்சு? 6000 வருஷம் ஆச்சு. எத்தனை பேர் இறந்திருப்பாங்க? இன்னும் சொல்ல போனா நம்ம வேதாகமத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ நல்ல பரிசுத்தவான்கள் கூட இறந்திருக்காங்க. ஆனால் எல்லாருடைய கல்லறைகளும் மூடப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசுடைய கல்லறை மட்டும் திறந்திருக்கிறது. இன்னைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே இந்த வாசகம் எழுதப்பட்டிருக்கிறது, இயேசு இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல ஒரே ஒரு மனுஷனுடைய கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கல்லறை மாத்திரமே. அல்லேலூயா. மனுஷனாக பிறந்தவர் நமக்காக மரித்தார், ஆனால் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அப்ப ஏன் அவர் உயிர்த்தெழணும்? மனுஷன் எல்லா பரிசுத்தவான்களும் மரிச்சாங்க, எல்லாம் கல்லறையில் வைக்கப்பட்டாங்க, அடக்கம் பண்ணப்பட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து மாற்றம் ஏன் உயிர்த்தெழணும்? 3ஆம் நாள்ல ஏன் உயிர்த்தெழ வேண்டும்? நமக்காக. அதான் நமக்காக மரிச்சிட்டாரு. ஆக்சுவலா நம்முடைய பாவத்திற்காக அவர் மரிச்சிட்டார். மரிச்சாலே போதும், நம்முடைய அவருடைய இயேசுடைய ரத்தத்தினாலே நம்ம கழுவப்பட்டு நம்முடைய பாவங்கள் எல்லாம் போயிடும். ஆனால் ஏன் இயேசு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழ வேண்டும்? வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 20வது வசனம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 20வது வசனம். புதிய ஏற்பாடு 242வது பக்கம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். அல்லேலூயா. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். அதாவது நித்திரை அடைந்தவர்கள்னா யாரு? நித்திரை அடைந்தவர்கள்னா யாரு? மரித்தவர்கள், செத்து போனவங்க. அங்க பேசக்கூடாது. இறந்து போனவர்களிலே உயிர்த்தெழுந்து முதற் பலனாக மாறினார். அல்லேலூயா. முதற் பலன் அப்படின்னா என்னன்னா, இப்ப இங்க ஒரு மாமரம் இருக்கு, ஒரு மாங்கன்று வைக்கிறீங்க, அது வளர்ந்து அங்க பேசக்கூடாதுங்க. இங்க திரும்புங்க, பேசக்கூடாது. ஒரு மாங்கன்று வைக்கிறீங்க, முதல்ல ஒரு கனி, ஒரு மாங்காய் காய்க்கிட்டு அழகா பழுக்குது. அப்ப அந்த பழம் பாத்தீங்கன்னா நல்ல பெரிய பழமா இருக்கு, ரொம்ப டேஸ்டான பழமா இருக்கு. அதை எடுத்து சாப்பிடுறோம். அப்ப அந்த மரத்துல அதுக்கப்புறம் காய்க்கக்கூடிய எல்லா மாங்கனிகளும் அந்த முதல் கனி மாதிரி இருக்குமா, இல்ல வேற மாதிரி இருக்குமா? முதலா காய்க்குது இல்லையா? அந்த மாங்காய் எப்படி இருந்துச்சோ, அந்த பழம் என்ன டேஸ்ட்ல இருந்துச்சோ அதே மாதிரிதான் இருக்கும். இல்ல பின்னாடி வர்றது ரொம்ப புளிக்கும், இல்ல சின்ன காயா காய்க்கும் அப்படின்லாம் இல்ல. முதற் கனி, முதற் பழம் எந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குதோ, எந்த அளவுக்கு பெருசா இருக்குதோ, அதே மாதிரிதான் பின்னாடி காய்க்கக்கூடிய அந்த மரத்துல காய்க்கக்கூடிய அத்தனை கனிகளுமே இருக்கும். அல்லேலூயா. அப்ப முதல் பலன் அப்படிங்கிறது என்னன்னா, முதல் முறையாக வரக்கூடிய பலன், அந்த மரத்திலிருந்து வரக்கூடிய பலன். அல்லேலூயா. அதே போலதான் இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட, அதாவது 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு கிறிஸ்து முதல் பலனாக அவர் உயிர்த்தெழுகிறார். அல்லேலூயா. அப்ப உயிர்த்தெழுந்தாச்சு. அப்ப முதற் பலன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம சபையெல்லாம் நம்ம எதற்காக ஆயத்தமாக்கிட்டு இருக்கோம்? எதற்காக நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்? எங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போயிருக்காருங்க, அவர் வர்றதுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அப்படியா? சபை எதற்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க? சத்தமா, நல்ல சத்தமா. ஆண்டவருடைய வருகைக்காக, இயேசு கிறிஸ்துடைய வருகை. இன்னும் எத்தனை வருகை இந்த உலகத்துல இருக்கு? இன்னும் 2 இருக்கு. ஒரு வருகை எல்லாரும் முடிஞ்சுட்டு, இன்னும் 2 வருகை இருக்கு. 2ஆம் வருகை ரகசிய வருகை, 3ஆம் வருகை பகிரங்க வருகை. 3வது வருகை 1000 வருஷம் இந்த உலகத்துல அவர் ஆட்சி செய்ய போகிறார். 2வது வருகை
தான் சம்பாதிச்ச இந்த சபையை எடுத்துக் கொள்ளப்படும்படியாக வரப்போகிறார். அல்லேலூயா. அப்ப இந்த சபை எதற்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இயேசுடைய இரண்டாம் வருகைக்காக நாம் காத்துட்டு இருக்கோம். அல்லேலூயா. அப்ப இந்த இரண்டாம் வருகையில் என்ன நடக்க போகுது வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16-14 வசனங்கள். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது என்ன பண்ணுவாங்க? முதலாவது என்ன பண்ணுவாங்க? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது என்ன பண்ணுவாங்க? எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. கல்லறையில ஆல்ரெடி மரித்தவர்கள், கிட்டத்தட்ட இந்த 6000 வருஷமா மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. யாருக்குள்ள மரிக்கணும்? கிறிஸ்துவுக்குள் நன்மை செய்து பரிசுத்தவனாக வாழ்ந்து மரித்தவர்கள் முதலாவதாக எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. அப்ப அதுக்கு பேர் என்னன்னா உயிர்த்தெழுதல். அப்படிதானே? மரித்தவர்கள் உயிரோடு எழும்புறதுக்கு பேரு உயிர்த்தெழுதல். 1. 2வது பாருங்க, பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எழுந்து கொண்டு போக. அப்ப உயிரோடு இருக்கவர்கள் என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ண போறோம்? எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். அல்லேலூயா. அப்ப முதல் காரியம் ஒண்ணு நடக்க போகுது, மரித்தவர்கள் உயிரோடு எழும்ப போறாங்க. 1. 2வது, உயிரோடு இருக்கக்கூடிய நாமும் என்ன பண்ண போறோம்? இந்த உலகத்தை விட்டு இயேசுவினிடத்தில் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். அல்லேலூயா. ஓகே. 3வது என்ன நடக்குது பாருங்க. 1 கொரிந்தியர் 15ஆவது அதிகாரம் 51வது வசனம். 1 கொரிந்தியர் 15ஆவது அதிகாரம் 51வது வசனம். இதோ ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா. என்ன பண்ண போறோம்? மறுரூபமாக்கப்பட போகிற. மறுரூபம்னா என்ன? மறுரூபம்னா என்ன? வேற ரூபம். அல்லேலூயா. இந்த உலகத்துல நமக்கு ஒரு உருவம் இருக்கா? நம்ம பார்த்தோன்னே இதுதான் அவங்க பையனை பாக்குறீங்க, இவன் தான் என் பையன் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் உங்க பொண்ணு என்ன கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? அவருடைய உருவத்தை பார்த்து, அவங்களுடைய உருவத்தை பார்த்து கண்டுபிடிக்கிறோம். ஆனால் உட்காருங்களா, அமைதியா இருக்கீங்களா? உட்காருங்க. இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகையின் போது அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா, நாம் மறுரூபமாக்கப்பட போகிறோம். அல்லேலூயா. நாம இப்ப இருக்கக்கூடிய இதே உருவத்தோட நம்ம போறதுல வேற உருவமாக மறுரூபமாக மாறி தேவனுடைய சமூகத்துல நம்ம போகிறோம். அல்லேலூயா. அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா. அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவிக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும். இந்த சரீரம் எப்படிப்பட்டது அப்படின்னா அழிவுள்ள சரீரம். அப்படிதானே? இந்த சரீரம் எப்படிப்பட்டது? அழிவுள்ள சரீரம். இந்த கொண்ட புதைச்சா என்ன ஆயிடும்? அழிஞ்சு போயிடும், அழுகி போயிடும், ஒண்ணுமே இல்லாம போயிடும். இது சாவுக்கு ஏதுவான சரீரம். அப்படித்தானே? நம்ம எப்படி இருந்தாலும் இந்த உருவம் என்ன ஆயிடும்? பிறக்கக்கூடிய எல்லாருமே ஒரு நாள் என்னதான் ஆகணும்? பேசுங்களே. பிறக்கக்கூடிய எல்லாரும் ஒரு நாள் சாக போறோம். அப்போ இந்த சரீரம் சாவுக்கு ஏதுவான சரீரம், இந்த சரீரம் அழிவுக்கு ஏதுவான சரீரம். ஆனா இயேசு கிறிஸ்துடைய வருகையின் பொழுது இந்த அழிவுக்குரிய சரீரம் அழியாமையும், சாவுக்கு ஏதுவான இந்த சரீரம் சாவாமையும் தரித்துக் கொள்ள போகிறது. எல்லா கரங்களை காட்டுங்க, ஒரு கரங்களை காட்டுங்க. அப்ப இந்த சரீரம், நம்முடைய சரீரம் மறுரூபமாக போகிறது. ஒண்ணு, இந்த சரீரம் எப்படிப்பட்ட சரீரமாக மாறப்போகுதுன்னா, அழிவுக்குரிய இந்த சரீரம் அழியாமையும், சாவுக்கு ஏதுவான இந்த சரீரம் சாவாமையும் தரித்துக் கொள்ள போகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்து என்ன நடக்குது பாருங்க. அழிவுக்குள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் பொழுது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். அல்லேலூயா. மரணம் ஜெயமாக விழுங்கப்படும் என்ற வார்த்தை நிறைவேறுமா? அப்ப நம்ம மரணத்தை என்ன பண்ண போறோம்?
ஜெயிக்க போகிறோம். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டுகிறேன். மரணத்தை ஜெயிக்க போகிறோம். அல்லேலூயா. அப்போ இத்தனை விஷயங்கள் இயேசு கிறிஸ்துவை இரண்டாம் வருகையின் போது நடக்க போகுது. அல்லேலூயா. முதலாவது என்ன பண்ண போறோம்? முதலாவது நம்ம என்ன பண்ண போறோம்? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எரிந்திருக்க போறார்கள். அடுத்து இரண்டாவது உயிரோடு இருக்கிறவர்கள் தேவனை நோக்கி இயேசுவை நோக்கி எதிர்கொண்டு போக போறோம். மூன்றாவதாக நாம் மறுரூபமாக போகிறோம். இந்த உருவத்திலிருந்து மாறி ஒரு புதிய உருவத்தை அடைய போகிறோம். 3. நாலாவது சாவுக்கு ஏதுவான இந்த சரீரம் சாவாமையும் அழிவுக்கு ஏதுவான இந்த சரீரம் அழியாமையும் பெற்றுக்கொள்ள போகிறது. அல்லேலூயா. ஐந்தாவதாக நாம் மரணத்தை ஜெயிக்க போகிறோம். அல்லேலூயா. அப்ப இந்த 1 கொரிந்தியர்லயும் சரி, இந்த 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் இந்த 2 வசனத்தையும் பாத்தீங்க அப்படின்னா, இந்த மறுரூபமாகும், அதாவது இயேசு வரும் பொழுது இரண்டாம் வருகையின் பொழுது நாம் என்னென்ன மாற்றங்களை பெற போகிறோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இதற்கெல்லாம் முதற் பலனாக வந்தவர் தான் இயேசு. யாருங்க? இயேசு. எப்படி சொல்றீங்க அப்படின்னா, இந்த இயேசுடைய இரண்டாம் வருகையில நாம் எப்படியெல்லாம் மாற போகிறோமோ அதை அவர் இயேசு கிறிஸ்து உயிர் தள்ளும் பொழுது அவர் எல்லாமே அவருடைய வாழ்க்கையில நடந்தது. அல்லேலூயா. இப்ப நாம பார்த்த இந்த 5 பாயிண்டும் இயேசு உயிர் தள்ளும் பொழுது நடந்தது. எப்படின்னு பார்க்கலாம், ஒவ்வொன்னா பார்க்கலாம். ஸ்தோத்திரம். இயேசு உயிர் தெழுந்தார். மத்தேயு 28வது அதிகாரம் 6வது வசனம். மத்தேயு 28வது அதிகாரம் 6வது வசனம். அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. அவர் பொழுது நான் சொன்ன முதல் பாயிண்ட், மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். அல்லேலூயா. அப்ப இயேசு என்ன பண்றாரு? 3ஆம் நாள் என்ன பண்றாரு? உயிரோடு எழும்புகிறார். அப்ப அவர் நான் தான் முதல்ல கேட்டேன், ஒருவேளை அவர் ரத்தத்தை மரிச்சதோட விட்டுருந்தாரு அப்படின்னா அவர் அவருடைய ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கும். ஆனால் அவர் நம்முடைய இரண்டாம் வருகையின் போது என்னெல்லாம் நடக்கப்படுதோ அதற்கெல்லாம் அவர் முதற் பலனாக இந்த உலகத்திலே அவர் வெளிப்பட்டார். அல்லேலூயா. இப்ப நம்ம எல்லாம் கேட்கலாம், அப்ப நீங்க மரிச்செல்லாம் உயிரோடு எழும்புவீங்கன்னு அப்படின்னு வேதம் சொல்லுதுன்னா நமக்குலாம் ஒரு டவுட் வரும், எப்படிங்க செத்தவெல்லாம் எழும்ப முடியும்? அல்லேலூயா. நமக்குள்ள ஒரு டவுட் வருமா வராதா? இந்த இடத்துல இன்னொரு டவுட் உங்களுக்கு வரணுமே. யாருக்கா வருதா? வந்துச்சா இல்லையா? மரித்த லாசரஸ் உயிரோடு எழும்பினாரா இல்லையா? எழும்பினாரா இல்லையா? எழும்பினாரு. ஆனால் மரித்த லாசரஸ் உயிரோடு எழும்பினதற்கும் இயேசு உயிரோடு எழும்பினதுக்கும் வித்தியாசம் என்ன? லாசரஸ் மரித்தார், அவர் உயிரோடு இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினார். ஆனா திரும்ப லாசரஸ் மரிச்சிருப்பாரா மரிக்க மாட்டாரா? மரிச்சிருப்பாரு. அல்லேலூயா. எத்தனை பேரை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பியிருக்கிறாரு. அநேக பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுப்பியிருக்காங்க. ஆனால் எழுப்பப்பட்டவர்கள் எல்லாருமே மீண்டும் என்ன பண்ணிருப்பாங்க? மரிச்சிருப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு தடவை உயிரோடு எழுந்தவர் மீண்டும் மரிக்கவில்லை. அவர் மரணத்தை சென்றடைந்தார். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினார். அப்ப நாம எடுத்துக்கொள்ளப்படும் பொழுதும் முதலாவதாக மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். அதற்கு முதல் பலனாக இயேசு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. நமக்கெல்லாம் அந்த விசுவாசம் வரணும். இப்ப இயேசு எப்படி உயிர் தெழுந்தாரோ, 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாரோ, அதே போல நாமும் ஒருவேளை மரித்தோமானால், இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு முன்பாக நாம் மரிக்கிறோமானால் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. அடுத்து இரண்டாவது ஒரு நேரம் நடக்குது பாருங்க. ஸ்தோத்திரம். மறுரூபமானார். யோவான் 20ஆம் அதிகாரம் 11வது வசனம் முதல் 16வது வசனம் வரை. யோவான் 20வது அதிகாரம் 11 முதல் 16 வரை. மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படியே அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் வெள்ளுடை தரித்தவர்களால் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருப்பதை கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை. இவைகளை சொல்லி பின்பாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனால் அவரை இயேசு என்று அறியவில்லை. இல்லையா? இயேசு மரிச்சிட்டாரு, கொண்டு போய் உள்ள அடக்கம் பண்ணிட்டாங்க. 3ஆம் நாள் மகதலேனா மரியாள். யாரு இந்த மகதலேனா மரியாள் அப்படின்னா? யாரு மகதலேனா மரியாள்? யாரு? இயேசுடைய அம்மா இல்லம்மா.
லாசரசுடைய சகோதரி. அல்லேலூயா. இந்த மகதலேனா மரியாள் தான் இயேசு கிறிஸ்துடைய பாதத்தில் இருந்து அவருடைய வசனத்தை கேட்டவங்க. அப்ப இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும், இயேசுவர் தான் தெரியும். ஆனா இந்த சம்பவத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு அவர் பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டால் ஆனாலும் அவரை இயேசு என்று அறியவில்லை. அல்லேலூயா. ஏன் அறியவில்லைன்னா இயேசு மறுரூபமாயிருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு எப்படி இருந்தாரு? வேற ரூபம். அவர் வேற ரூபம், அதாவது பரலோக ராஜ்யத்திற்குரிய ரூபமாக அவர் மாறியிருந்தார். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியை ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றார். இயேசு அவளை நோக்கி மரியாளை என்றால். அவர் திரும்பி பார்த்து ரபூனி என்றால், அதற்கு போதகரே என்று அர்த்தம். அல்லேலூயா. இயேசு பார்த்தா என்ன நினைச்சிருக்கா? தோட்டக்காரன் நினைச்சிருக்கா. அல்லேலூயா. ஒருவேளை நீங்க இயேசுடைய சரீரத்தை கொண்டு போய் ஒளிச்சு வச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்க, நான் போய் எடுத்துக்கிறேன்னு சொல்லி கேட்கிறா. அவர் யாரு நினைக்கிறா? தோட்டக்காரன் நினைச்சு பேசிட்டு இருக்கா. ஆனால் அவர் தான் இயேசு அப்படின்பதை அவருக்கு தெரியவில்லை. ஏன் அப்படின்னா அவருடைய ரூபம் அவருடைய ரூபம் எப்படி இருந்துச்சு? அவருடைய ரூபம் எப்படி இருந்துச்சு? மறுரூபமாயிருந்தார். அல்லேலூயா. அதே போலதான் இயேசு கிறிஸ்துடைய வருகையின் பொழுது நாமும் மறுரூபமாக்கப்பட்டு, அல்லேலூயா, மறுரூபமாக்கப்பட்டு இயேசுவை நோக்கி நாம் காணப்பட போகிறோம். அல்லேலூயா. அதன் பலனாக நாம் எப்படி மறுரூபமாகப்படுமோ அதன்படி அதனுடைய முதற் பலனாக தான் இங்க இயேசு தன்னுடைய ரூபத்தை மாற்றிக் கொள்கிறார். மறுரூபமாகி அந்த இடத்துல நின்றுகிறார். அல்லேலூயா. மூன்றாவதாக இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்களை பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அல்லேலூயா. ஒரு மேகம் அவர் என்ன பண்ணுது? எடுத்துக்கொண்டது. அல்லேலூயா. அவர் உயிரோட போனாரா இல்ல செத்து போனாரா? பேசுங்களேன். உயிரோட அவர் மேகம் எப்படி அவரை எடுத்துட்டு போகுது? அல்லேலூயா. பேசுங்க. உயிரோட எடுத்துக்கொண்டு போகிறது. அல்லேலூயா. அப்ப இதுக்கு முன்பாக வேதத்துல அப்படி யாராவது உயிரோட மேல பரலோகத்துக்கு போனவங்க இருக்கிறாங்களா? இருக்காங்களா? யாரு உயிரோட பரலோகத்துக்கு போனவங்க? யாரு? மோசே போகலமா? மோசே செத்துருவாரு. மலையில அவரை இயேசு அடக்கம் பண்ணுவார். மோசே உயிரோட போகல. வேற யாரு போனா? எலியா. இங்க இருந்து யாரும் சொல்லக்கூடாது, இங்க கீழே உள்ளவங்க சொல்லணும். யார் போனா? எலியா. அல்லேலூயா. எலியா உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார். எலியா தான், கரெக்ட் தான். எலியா உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவரை ஒரு அழகான ஒரு ரதம் என்ன பண்ணுது? ரதம் அவரை கூட்டிட்டு போகுது. இன்னொருத்தர் யாரு? ஏனோக்கு. நல்ல கரங்களை தட்டுங்களேன். காசு எல்லாம் சொல்லக்கூடாது. ரெண்டு பேரும் எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. ஒருத்தர் ஏனோக்கு, இன்னொருத்தர் எலியா. எலிசா இல்ல, எலியா. ரெண்டு பேரும் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்ப இயேசு உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்ப இயேசு உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கும் எலியா ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, எலியாவும் ஏனோக்கும் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். ஆனா இயேசு மரித்து உயிரோடு எழுந்து உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நாம் இயேசுடைய 2ஆம் வருகையின் பொழுது மரித்தோர் உயிரோடு எழும்புவார்கள். அடுத்து அவருடைய ரூபம் மறுரூபமாகவும் நம்ம உயிரோடு இருப்பவர்கள் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இந்த மூன்றுக்கும் சாட்சியாக இயேசு தன்னுடைய வாழ்க்கையில செய்து காமிக்கிறார். அல்லேலூயா. அடுத்து 4வது என்ன நடக்க போது பாருங்க. ஆவிக்குரிய சரீரம் எதுவா சார்? நம்முடைய சரீரம், இந்த மாம்சத்துக்குரிய சரீரம், இந்த உலகத்திற்குரிய சரீரம் ஆவிக்குரிய சரீரமாக மாறுகிறது. லூக்கா 24வது அதிகாரம் 33 இருந்து 40 வரை. லூக்கா 24வது அதிகாரம் 33 இருந்து 40 வரை. அந்நேரம் எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 வருடம் அவர்களோடு கூடியிருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிற்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். அவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அல்லேலூயா.
அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். எதை பார்க்கிறதாக? ஆவியை பார்க்கிறதாக. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புறது என்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராது என்று சொல்லி தம்முடைய கண்களையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அல்லேலூயா. அவருடைய சரீரத்தை காமிக்கிறார். இப்ப அவருக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கான்? ஒருவேளை ஆவி வந்துருச்சான்னு சொல்லி பயப்படுறாங்க. ஏன் அப்படின்னா இவங்க எல்லாமே அரைக்கதவை சாப்பிட்டுட்டு, ஏமா டவுட்டா இங்க கேளுங்க, டவுட்டா? அவங்க எல்லாமே அரைக்கதவை இறுக்கி பூட்டிட்டு உள்ள 11 பேர் அவர் எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு அவர் என்ன பண்றாரு? இயேசு அவருக்கு நடுவே நிற்கிறார். அல்லேலூயா. அப்ப சாதாரண மனுஷன் அப்படி வர முடியுமா? எல்லாம் பூட்டி இருக்கு, ஜன்னல் கதை எல்லாம் பூட்டி இருக்கு. திடீர்னு ஒருத்தன் உள்ள வர முடியுமா? வர முடியாது. ஆனால் இயேசு என்ன பண்றாரு? உள்ள வந்து நிக்கிறாரு. அப்ப அவர் சாதாரணமா இந்த உலகத்துல மனுஷனாக இருக்கும் பொழுது அந்த மாதிரி அவர் உள்ள வர முடியாது. ஆனால் இப்ப எப்படி இருக்கிறார்? அவருடைய சரீரம் எப்படி இருக்கிறது? விண்ணுக்குரிய சரீரமாக, மறுரூபமாக்கப்பட்ட சரீரமாக, அந்த சரீரம் விண்ணுக்குரிய சரீரமாக இருக்கிறது. அல்லேலூயா. அவர் சரீரம் ஆவியின் சரீரம். அல்லேலூயா. அப்ப ஆவி, பரலோக ராஜ்யத்தை ரத்தமும் மாம்சமும் சுதந்திரிக்க முடியாது, அப்படித்தானே? பரலோக ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய சரீரத்துக்குள்ள மாம்சமும் ரத்தமும் இருக்காது. அது எப்படிப்பட்ட சரீரமாக இருக்கும்? ஆவிக்குரிய சரீரம். அந்த ஆவிக்குரிய சரீரம் தான் அழியாமையாகி, அதாவது அழிவுக்குள்ள இந்த சரீரம் அழியாமையும், சாவுக்கு ஏதுவான அந்த சரீரம் சாவாமையும் அடையும்படியாக. அப்ப அதற்கு முதற் பலனாக தான் இயேசு தன்னுடைய அந்த சரீரம், அவருடைய சரீரம் அழியாமையான சரீரம், ஒரு சாவாமையான சரீரத்தை அவர் பெற்றிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த 4 காரியங்களே நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் என்ன நடக்க போகுது? மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருக்க போறார்கள். இன்னொன்னு என்ன பண்ண போறோம்? உயிரோடு இருக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக போக போறோம். அடுத்து நம்முடைய சரீரம் மறுரூபமாக போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா நம்முடைய இந்த சாவுக்கு ஏதுவான சரீரம் சாவாமையும், அழிவுக்கு ஏதுவான சரீரம் அழியாமையும் தரித்துக் கொள்ள போகிறது. அல்லேலூயா. இது எல்லாவற்றிற்கும் இயேசு முதற் பலனாக வெளிப்பட்டார். அல்லேலூயா. சோ 5வது பாயிண்ட் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, மரணத்தை நாம் ஜெயிக்க போறோம். எதை ஜெயிக்க போறோம்? மரணத்தை நாம் ஜெயிக்க போறோம். அப்போ இந்த மரணம் நமக்கு எப்படி வந்துச்சு? வாசிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். அல்லேலூயா. நீ அந்த நன்மை தீமை அறியும் கனியை புசிக்கும் நாளிலே நீ என்ன ஆயிடுற? புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் அப்படின்னு அவன் மேல சாபமிடுறாரு. அல்லேலூயா. அதே 16-17 வச்சுட்டீங்க. 3ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிங்க. 3:19. அமைதியா இருக்கலாமா? அல்லேலூயா. நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் அப்படின்னு என்ன அர்த்தம்? மண்ணான அந்த சரீரம் எங்க போயிடுமா? மண்ணுக்கு போயிடும், செத்து போயிடுற அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விடுகிறார். அப்ப அவர் சொன்ன கட்டளை என்ன? இந்த கனியை புசிக்கும் நாளினே நீ சாகவே சாவாய் அப்படின்னு சொல்றாரு. அவன் கேட்காம அந்த கனியை சாப்பிடுறான். அப்படி சாப்பிட்டதுனால அவன் மேல சாபம் வருகிறது. அப்ப மண்ணான நீ மண்ணுக்கு திரும்புவாய் அப்படின்னு அவரை மனுஷனை சபிக்கிறார். அதனாலதான் அதுக்கு முன்பாக மனுஷனுக்கு அந்த மரணம் என்பது அவனுக்கு நியமிக்கப்படவில்லை. ஆனால் அவன் செஞ்ச பாவத்து நிமித்தம் அவன் மீது அந்த மரணம் திணிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப அந்த மரணத்தை நாம் ஜெயிக்க போகிறோம். நல்ல கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 54வது வசனம். 1 கொரிந்தியர் 15:54. 1 கொரிந்தியர் 15:54. அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் பொழுது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்க வார்த்தை நிறைவேறும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எப்போ நிறைவேறும் அப்படின்னா, எப்ப நிறைவேறும்? நம்ம எப்ப மரணத்தை ஜெயிப்போம்? எப்ப ஜெயிப்போம்? இயேசுடைய 2ஆம் வருகையின் போது. அல்லேலூயா.
இயேசுடைய இரண்டாம் வருகையின் போது நாம் மரணத்தை ஜெயித்தவர்களா? யார் முதலாவது மறிக்கிறார்களோ அவர்கள் எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கக்கூடிய நாமும் மறுரூபமாகும். இந்த சரீரம் மறுரூபமாக்கப்படும். அழியாமையாகிய அந்த அழிவுக்குரிய இந்த சரீரம் அழியாமையும் சாவுக்கு ஏதுவான அந்த சரீரம் சாவாமையும் தரித்துக் கொண்டு மரணத்தை ஜெயித்தவர்களாய் பரலோக ராஜ்யத்தை சென்றடைவோம். அல்லேலூயா. இந்த 5 காரியங்களுக்கும் முதல் பலனாகத்தான் இயேசு இந்த உலகத்துல இந்த 5 காரியங்களை அவர் நடப்பித்தார். அவர் இயேசு மரணத்தை ஜெயித்தார். அல்லேலூயா. மரணத்தை ஜெயித்து 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. அப்ப ஒரு உயிர் தெழுந்த இயேசு உயிர் தெழுந்துட்டாருங்க. அவர் உயிர் தெழுந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 3000 ஆச்சா? 1992 வருஷம் ஆச்சு. 2025 இருக்கிறோம். அவர் மரிக்கும் போது 33 கிபி 33 அவர் மரிக்கிறார். அப்ப கிட்டத்தட்ட 1900. அப்ப இவரனால் அவர் மரிச்சாரு, உயிரோடு எழுந்துட்டாரு. அப்போ அது முடிஞ்சிச்சா? அப்ப நாமெல்லாம் எதுக்காக நம்ம இருக்கிறோம்? இயேசு நமக்காக மரிச்சாரு. உண்மையே பொய்யா? நம்முடைய பாவத்திற்காக மரிச்சார். ஓகே. அவர் 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்தார். இயேசு நம்முடைய முதற் பலனாக நாமெல்லாம் எப்படி ஆக போகிறோம், இயேசுடைய 2ஆம் வருகையில் நம்ம எப்படி மாற போகிறோம் அப்படிங்கிறத முதற் பலனாக அவர் 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்தார். பரலோக ராஜ்யத்துக்கு அவர் போயிட்டாரா இல்லையா? நாமளும் 1992 வருஷமா அவர் மரிச்சார், உயிர் தெழுந்தார் அப்படின்னு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பேசிட்டே இருக்கோமா இல்லையா? பேசுறோமா இல்லையா? பேசிட்டே இருக்கோம். 1992 வருஷமா இதை நம்ம கொண்டாடிட்டே இருக்கோம். புனித வெள்ளியும் கொண்டாடுறோம், ஈஸ்டரை கொண்டாடிட்டே இருக்கோம். கொண்டாடுறோமா இல்லையா? இது ஏன் கொண்டாடுறோம்? இந்த உயிர்த்தெழுதலின் பண்டிகையை ஏன் கொண்டாடுறோம்? வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். அப்போஸ்தலர் 1:8. வாசிக்கலாம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. இது யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய சோதரம். அல்லேலூயா. இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் 40 வருஷம் தன்னுடைய சீசர்களுக்கு அங்கங்க வந்து காட்சி அளிக்கிறார். அவங்களோட வந்து இடைபெற்றார், பேசுறாரு, அவர்களை தேற்றுகிறார். அப்ப இயேசு அந்த 40 நாளுக்கு அப்புறம் பரலோக ராஜ்யத்திற்கு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது கடைசியாக தன்னுடைய சீசர்களுக்கு சொன்ன அந்த வார்த்தை தான் இது. என்ன வார்த்தைன்னா, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. இந்த 12 சீசர்களும் ரொம்ப நல்லவங்க இல்லையா? ரொம்ப நல்லவங்க. ஆனா இயேசு மரிச்ச உடனே அவங்க எங்க போயிட்டாங்க தெரியுங்களா? வாசிக்கலாம். யோவான் 21ஆம் அதிகாரம் 3வது வசனம். யோவான் 21:3 வசனம். சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றார். அல்லேலூயா. சீமோன் பேதுரு என்ன சொல்றாரு? நேரம் வருமா இருக்கு. சீமோன் பேதுரு சீசர்களை பார்த்து என்ன சொல்றாருன்னா, நானும் அல்லேலூயா கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? அல்லேலூயா. என்ன சொல்றாரு? மீன் பிடிக்க போகிறேன்னு சொல்றாரு. முதலா பேதுருவை எங்க போய் இயேசு கூட்டிட்டு வருவாரு? சீசரா முதலியா தெரிஞ்சு விடும் போது, ஏமா நீங்க கேக்குறதுக்கு வந்திருக்கிறீங்களா, இல்ல நீங்க பேசுறத நாங்க கேட்கட்டுமா? நான் வேணா அமைதியா இருக்கிறோம் கொஞ்ச நேரம், நாங்க 3 பேர் கேட்கிறோம். இல்லையா? யார் பேசுற கேட்க வந்திருக்கோம்? ஆவியானவர் பேசுறத நம்ம கேட்க வந்திருக்கோம். அல்லேலூயா. தம்பி நேரா இருந்தா மூலாண்டு அடி வாங்கின சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள்,
சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியத்தை அறியவே மாட்டேங்கிறீங்களாமா? அவன் நீங்க சத்தியத்தை அறியறதுக்கா வரலையே, சத்தியத்தை கேட்டா தானே அறிய முடியும். அறியறதுன்னா என்ன? புரிஞ்சுக்கிறது. இந்த காதுக்குள்ள போனா தானே உங்களுக்கு புரியும். நீங்களே பேசிட்டு இருந்தீங்கன்னா நாங்க பேசுறது எப்படி உங்களுக்கு புரியும்? அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள். அந்த சத்தியத்தை சொல்றதுக்காக வந்திருக்கோம். கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்க வாழ்க்கையில விடுதலை வேணும்னா இங்க இருந்து பலிபீடத்திலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தையை கேட்கணும். அல்லேலூயா. வேதத்துல ஒரு அழகான வார்த்தை இருக்கிறது, வெளிப்படுத்தின விசேஷத்துல. இந்த வார்த்தையை போதிக்கிறவனும் பாக்கியவனா, அதை கேட்கிறவனும் பாதிக்கவனும். அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிக்கிறவங்களும் அதை கேட்கிறவங்களும் பாக்கியவான். அல்லேலூயா. அப்போ நீங்க வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லாட்டியும் அட்லீஸ்ட் இங்க இருந்து பேசுறத கேட்டா கூட நீங்க யாரா? கேட்டா யாரு நீங்க? பாக்கியவான்கள். அல்லேலூயா. அப்ப நீங்க பக்கத்துல பேசிட்டு இருந்தீங்கன்னா இங்க இருந்து பேசக்கூடிய வார்த்தை உங்களுக்கு எப்படி கேட்கும்? அல்லேலூயா. அதான் சொன்னேன் முதல்ல, இந்த குச்சி எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன். சின்னவங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் இயேசு ஒரே ஒரு இடத்துல மட்டும் கோவப்படுவார். எங்க அப்படின்னா, இங்க ஆலயத்துல, ஆலயத்தை கல்லர் குகையாக மாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயம் சண்டை போடுவார். சாட்டை எடுத்து எல்லாரையும் அடிச்சு துரத்துவார். அல்லேலூயா. அப்ப இந்த இது வந்து தேவனுடைய ஆலயம், கர்த்தர் இங்க உலாவிட்டு இருக்காரு. அப்ப இந்த தெய்வ பயம் இல்லை அப்படின்னா எப்படி உங்களுக்குள்ள மாற்றம் வரும்? அப்ப இயேசு இப்ப அன்னைக்குதான் சாட்டை எடுத்துட்டு வந்தாரு. அப்ப இன்னைக்கு எப்படி என்ன பண்ணுவாரு? நம்ம வாழ்க்கையில ஏதாவது கஷ்டங்கள் வேதனைகள் வர்றதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அவருடைய சமூகத்துல நம்ம அவருக்கு பயப்படல. அல்லேலூயா. அவருடைய சமூகத்துல, தேவனுடைய ஆலயத்துல நமக்கு பயம் இல்லாம இருக்கிறனாலதான் நம்ம வாழ்க்கையில அத்தனை பிரச்சனைகளும் போராட்டங்கள் வருது. அல்லேலூயா. உங்களுக்காக தானே இந்த வார்த்தையெல்லாம் பேசுறதுக்காக தானே வந்திருக்கோம். நீங்களே பேசிட்டு இருந்தீங்கன்னா எப்படிமா நாங்க பேசுறது? கொஞ்சம் அமைதியா கேளுங்க. இந்த சத்தியம்லாம் நீங்க யாரு எங்க போய் கிடைக்கும்? இன்னும் ஒரு காலம் வருது, சத்தியத்தை கேட்க கூடாத காலம் வருகிறது. அல்லேலூயா. சத்தியம் கிடைக்காதான், சத்தியத்தை தேடினாலும் கிடைக்காத காலம் இன்னைக்கு. இந்த உலகம் எங்க போயிட்டு யோசிச்சு பாருங்க. எல்லாம் பாடி எத்தனையோ ஆலயங்கள் பூட்டப்படுகிறது. நீங்க எல்லாம் பாக்கியவான்கள். இந்த ஆலயம் பூட்டப்படாம உங்களுக்கு இன்னைக்கு வசனத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு இந்த இந்தியாவில் எத்தனை இடத்துல ஆலயம் பூட்டப்பட்டிருக்கு தெரியுமா? சேர்ந்து ஆராதிக்க முடியாம எத்தனை இடத்துல ஆலயத்தை வந்து அடிச்சு நொறுக்குறாங்க, ஆலயத்தை கூட்டுறாங்க. ஆனா உங்க ஆலயம் தான் திறந்திருக்கு அப்படின்னா கர்த்தர் ஏதோ உங்க வேலை ஒரு நல்ல திட்டத்தை வச்சிருக்கிறாரு. இல்லையா? தயவு செஞ்சு கொஞ்சம் கேளுங்க, பேசுற வார்த்தையை கொஞ்ச நாள் கேளுங்க. அல்லேலூயா. எங்க விட்டுன்னு தெரியல. ஓகே, சோ ஓகே. அந்த மீன் பிடிக்க போறாங்க. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அல்லேலூயா. முதலா இயேசு கிறிஸ்து பேதுருவை வந்து எங்க வந்து அவர் சீசரா தெரிந்து கொள்வாருன்னா கடற்கரையில. கேட்டீங்களா? அவர் வந்து சீசர் தன்னுடைய படகு எடுத்துட்டு போவாரு, மீன் கிடைக்காது. அப்ப இயேசு படகுல ஏறி ஆழத்துல வலையை போடுன்னு சொல்லுவாரு. அப்ப வலை நிரம்பத்தக்க மீன் கிடைக்கும். அல்லேலூயா. அதை கேட்டிருக்குமா இல்லையா? அப்ப பேதுரு யாரு? அவருடைய உண்மையான வேலை என்ன? பேதுருக்கு வேலை என்ன? மீன்பிடி தொழில் தான் அவனுடைய தொழில். அல்லேலூயா. இப்ப இயேசு மரிச்சாச்சு, கொண்ட கல்லறையில வச்சாச்சு. பேதுரு எங்க கிளம்பிட்டாரு? இப்போ திரும்பவும் தன்னுடைய பழைய தொழிலுக்கு மீன் பிடிக்க போயிட்டாரு. ஆனா தேவன் வந்து கர்த்தர் வந்து இயேசு பேதுருவை எதற்காக தெரிந்து கொண்டார்? கரெக்ட். யாரை பிடிப்பதற்கு? மனுஷர்களை பிடிப்பதற்காக அழைத்தார். அல்லேலூயா. மீன் பிடிக்கிற தொழிலை விட்டுட்டு நீ வா, வலையையும் மீனையும் விட்டுட்டு வா, நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு அழைச்சிட்டு வர்றாரு. இயேசு மறிச்சு கல்லறையில வச்சாச்சு. மீண்டும் பேதுரு எங்க போயிட்டாரு? இப்போ மீன் பிடிக்க போயிட்டான். அவன் போனது மட்டும் இல்லாம கூட இருக்கிற எல்லாம் சேர்த்துட்டு மீன் பிடிக்க போயிட்டாரு. அல்லேலூயா. அப்ப அவர்களுக்கு என்ன இல்லை அப்படின்னா, இயேசு மீண்டும் உயிர் தழுவார் அப்படிங்கிற விசுவாசம் அவர்களுக்குள்ளே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அவர்களுக்குள்ள அந்த விசுவாசம் இல்லை. யோவான் 20ஆம் அதிகாரம் 24, 29 பாருங்க. யோவான் 20ஆவது அதிகாரம் 24 இருந்து 29 வரையும். இயேசு வந்திருந்த பொழுது 12 ஒருவனாகிய திதுமு எண்ணப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலை போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். யாரு? யார் சொன்னது? தோமா. யாரு தோமா? சீசர்கள் ஒருவன், நமக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவர்.
யார் அவரு? இந்தியாவுக்கு முதல்ல சுவிசேஷம் அறிவிக்கிறதாக வந்தவர் யாரு? தோமா. நல்ல தரங்களை தட்டுங்களே. ஆப்பிரிக்க, அதாவது நம்ம சுவிசேஷம் அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரில இருந்து நமக்கு வந்ததை நம்ம சொல்றோம் இல்ல. அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், அமெரிக்கா, அந்த தேசங்கள்ல சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட அதே ஆண்டுகள்ல தோமா இந்தியாவுக்கு வந்தாச்சு. அல்லேலூயா. எங்க இறங்கினார் அவரு? இந்தியாவுல எந்த இடத்துல? கேரளாவில் இறங்கினாரு. அல்லேலூயா. அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா இதெல்லாம் சேர்ந்து ஒரே நாடு, திராவிட நாடுன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பிரிச்சாங்க. அப்போ அந்த காலத்துல அவரு தோமா இறங்கினது தமிழ்நாட்டுலதான். அல்லேலூயா. இன்னைக்குதான் அது கேரளா. அப்போ தேவன் இந்தியா மீது ஏதோ ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக பரிசுத்தவான்கள் அநேக சொல்றது என்ன அப்படின்னா, எழுப்புதல் நம்முடைய தமிழகத்துல இருந்து வரப்போகுதாம். அல்லேலூயா. எங்கிருந்து வரப்போகுது? எழுப்புதல் எங்கிருந்து வரப்போகுது? தமிழ்நாடு. நாம எங்க இருக்கிறோம்? அப்ப அந்த எழுப்புதல் நம்ம சபையில இருந்து வரப்போகிறது. அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலுக்கு உங்களை எல்லாம் பயன்படுத்துவதற்கு கர்த்தர் தயாராக இருக்கிறார். நாம என்ன பண்ணணும்? நாம தயாரா இருக்கணும். அல்லேலூயா. நம்மளை விட்டு கொடுக்கணும். ஆண்டவரே எழுப்புதலுக்கு பயன்படுத்துங்க அப்படின்னு நம்மளை விட்டு கொடுக்கணும். அல்லேலூயா. அப்ப உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக பரிசுத்தவான்கள் சொல்லுது, நம்முடைய தமிழகத்துலதான் அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் உண்டாக போகிறது. அது நம்முடைய சபையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப தோமா சொல்றாரு, நான் அவரு உயிரோடு எழுந்தாருங்கிறத நான் விசுவாசிக்க மாட்டேன். என்னுடைய விரலை என்ன பண்ணணுமா? அவருடைய ஆணி பாய்ந்த அந்த தழும்புல நான் என்னுடைய விரலை வைக்கணும். என்னுடைய கையை அவருடைய விழாவில வச்சாதான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப 11 சீசர்களுக்கும் இயேசு உயிர் தெழுவார் அப்படிங்கிற நம்பிக்கை கிடையாது. அல்லேலூயா. அப்ப அவர்களுக்கு என்ன இல்ல? இயேசு உயிர் தெழுவார், உயிர் தெழுந்து இந்த உலகத்து பரலோக ராஜ்யத்துக்கு போவார் அப்படிங்கிற நம்பிக்கையோ விசுவாசமோ அவர்கள் இல்லாதவர்களாக இருந்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நாம் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும்? அந்த காலத்திலே கர்த்தர் அந்த வசனம் அழகா சொல்லுது பாருங்க. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ள இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடைய கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அல்லேலூயா. பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார். உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு. அவிசுவாசியாமல் இராமல் விசுவாசியாக இரு. தோமா அவருக்கு பிரதித்திரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. தோமா எப்படி விசுவாசிச்சாரு? கண்டதுனால, இயேசுவை பார்த்து தன்னுடைய கையை விழாவில வச்சதுனால தோமா விசுவாசித்தார். ஆனால் நாம் அவரை காணாமலே விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. 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 நாம இயேசுவை பார்க்கல. அவர் மரிச்சதை நாம பார்க்கல. 3ஆம் நாள் உயிர் தெழுந்ததை நாம பார்க்கல. ஆனாலும் நம்ம விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. இயேசு எனக்காக மரித்திருக்கிறார். இயேசு என்னுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக தன்னுடைய இரத்தத்தை இந்த பூமியிலே சிந்திருக்கிறார் அப்படின்னு நம்முடைய அந்த விசுவாசத்தின் நிமித்தம் நாம் அத்தனை பேரும் நீதிமான்களாகப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறீங்க? கரங்களை உயர்த்துங்க. மற்றவர்கள் என்ன எடுக்கல? ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் கண்டிப்பா ஞானஸ்தானம் எடுக்கணும். அப்ப ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் அத்தனை பேரும் என்ன ஒரு விசுவாசத்தினால ஞானஸ்தானம் எடுத்திருக்கோம் அப்படின்னா, இயேசு எனக்காக மரித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த இயேசுடைய இரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டிருக்கிறேன், என்னுடைய பாவங்கள் சாபங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப அப்போஸ்தலர்களே அவரை கண்டதினாலதான் விசுவாசிச்சார்கள். ஆனால் நாம் அவரை காணாமலே விசுவாசிச்சிருக்கோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இயேசு சொன்ன கடைசி வார்த்தை, நீங்கள் எல்லோரும் எனக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவருடைய சாட்சியாக, இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அல்லேலூயா. அப்போ அப்போஸ்தலர்கள் 11 பேரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டார்கள். ஏன்னா அதுக்கு முன்பாக அவர் அவரை பார்க்கல. இயேசு கிறிஸ்துவை பார்த்ததுக்கு அப்புறம் அவர்கள் விசுவாசிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்துக்கு போனதுக்கு அப்புறம்
இந்த உலகம் முழுவதும் இயேசுவை பற்றின சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. யார் அறிவிக்கிறது? இந்த உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை கொண்டு போனா யாரு? யாரு கொண்டு போனா? தோமாவா? தோமா மாத்திரமா? இந்த உலகம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. யார் மூலமா அறிவிக்கப்பட்டது? இயேசு இந்த உலகத்துல மரிச்சார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிற சுவிசேஷம் உலகம் முழுவதும் அறிவிக்கப்பட்டதா இல்லையா? அப்ப முதன்முதலையாக அப்படிப்பட்ட அந்த சுவிசேஷத்தை இந்த உலகம் முழுவதும் கொண்டு போனது யாரு? மரியாளா? யாரு கொண்டு போனா? மோசேவா? யூதாஸ்கரியத் மரிச்சாரா? மரிச்சாரா இல்லையா? அதுக்கப்புறம் இன்னொரு சீசர் உள்ள வர்றாரு. யாரு அவரு? எல்லா வசனத்தையும் அவர் தான் எழுதியிருக்கிறார். யாரு? அப்போஸ்தலனாகிய பவுல். அல்லேலூயா. அப்ப இந்த 12 சீசர்கள் மூலியமா தான் இந்த உலகம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்ப அவர்கள் சாட்சியா மாறினாங்களா? மாறலையா? மாறினாங்க. பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே வரும்பொழுது அவர்கள் பலனடைந்தது மாத்திரமல்லாமல் இந்த உலகம் முழுவதும் அந்த 12 அப்போஸ்தலர் மூலியமாக, அது 12 பேரும் டைரக்டா மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் அவர்கள் மூலியமாக அநேக சீசர்கள் உருவாக்கப்படுறாங்க. அவர்கள் ஒருத்தர் மூலியமாக இந்த உலகம் முழுவதும். ஆனா அந்த 12 பேர் தான் பேஸ். அவர் 12 பேர் மூலியமாக தான் அநேக சீசர்கள் உருவாக்கப்படுறாங்க. அந்த 12 பேர் மூலியமாக இந்த உலகம் முழுவதும் கர்த்தர் அந்த இயேசு கிறிஸ்து அவர்களிடத்துல கேட்டுக்கொண்டபடி இந்த உலகம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்ப அவர்கள் எத்தனை சூழ்நிலை வந்தாலும் எவ்வளவோ அந்த 12 சீசர்கள் எப்படி மரித்தார்கள்? 12 சீசர்கள் எப்படி மரிச்சாங்க? எப்படி மரிச்சாங்க? அல்லேலூயா. எப்படி மரிச்சாங்க? எப்படி செத்தாங்க? அவங்க எல்லாம் இரத்த சாட்சியாக மரித்தார்கள். யோவான் மாத்திரம்தான் இயற்கையாக மரணம் அடைஞ்சார். ஆனா மத்த 11 சீசர்கள் எப்படி மரிச்சாங்க? நல்லா சொல்லுங்க. இரத்த சாட்சியாக மரித்தார்கள். அல்லேலூயா. எப்படி மரித்தார்கள்? இரத்த சாட்சியாக மரித்தார்கள். அல்லேலூயா. அவர்களுடைய அந்த இரத்த சாட்சி இந்த உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை கொண்டு போய் சேர்த்தது. அல்லேலூயா. அப்ப அவரு இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட கேட்டது மாதிரி அவர்கள் சாட்சியாக இருந்தாங்களா இல்லையா? சாட்சியா இருந்தாங்களா இல்லையா? இந்த உலகம் முழுவதும் அவர் சாட்சியாக இருந்தார்கள். அப்போ அதே போலதான் நாமும் சாட்சியாக வாழ்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த சாட்சியாக அழைக்கப்பட்டோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம படிக்கக்கூடிய இந்த வேத வாக்கியத்தோட மூல பாஷை என்னது? இது எதுல எழுதப்பட்டது? இந்த மூல பாஷை எதுல எழுதப்பட்டது? நம்முடைய வேதாகமம் முதலையாக எழுதப்பட்டது எது? இதுல எழுதப்பட்டிருக்குதா? மூல பாஷையாக கிரேக்கு பாஷையிலிருந்து தமிழ் மொழியில் பெயர்க்கப்பட்டது. நம்ம பைபிள்ல போட்டிருக்கு, முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். மூல பாஷை கிரேக்க பாஷையில் எழுதப்பட்டது. அல்லேலூயா. இந்த சாட்சிகளாக நாம் அழைக்கப்பட்டோம் அப்படிங்கிறதுக்கு கிரேக்கத்துல என்ன எழுதப்பட்டிருக்குன்னா இரத்த சாட்சியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இரத்த சாட்சின்னா என்ன அர்த்தம்னா, இயேசு எனக்காக மரிச்சாருங்கிற நம்ம விசுவாசிக்கிறோமா இல்லையா? இருக்கிறோமா இல்லையா? அல்லேலூயா. விசுவாசிக்கிறோம். அந்த நாம் விசுவாசிக்கக்கூடிய இந்த விசுவாசத்தை, இயேசு எனக்காக மரிச்சார் அப்படிங்கிற நாம் விசுவாசிக்கிறோம். அதே போல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இயேசுவை அறியாத அத்தனை ஜனங்களுக்காகவும் இயேசு மரித்திருக்கிறார், இரத்தத்தை சிந்திருக்கிறார் அப்படிங்கிற சாட்சியை இந்த உலகத்துல சொல்வதற்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி 12 அப்போஸ்தலர்கள் சாட்சியெல்லாம் சொன்னீங்க இல்லையா? அது அல்ல சாட்சி. அல்லேலூயா. எங்க வீட்டுல டிவியை பார்த்துக்கிட்டாரு, கரண்ட கட் பண்ணாரு, எனக்கு சாப்பாடு போட்டாரு, துணி கொடுத்தாரு, இது அல்ல சாட்சி. அல்லேலூயா. இது அல்ல சாட்சி. கை காலுக்கு குணமாக்கினாரு, தலைவலி வந்துச்சு சரியாக்கினாரு, இது அல்ல சாட்சி. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அநேக ஜனங்களுக்கு நான் பாரு, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், அதுபோல நீயும் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் உன் பாவம் போகும், உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், உன் சாபங்கள் நீங்கும், உன்னுடைய குடும்பம் ரட்சிக்கப்படும் என்பதற்கு நான் சாட்சி என்று இந்த உலகத்திற்கு சாட்சியாக வாழ்வதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி. அதுதான் உண்மையான ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை. அல்லேலூயா.
நம்ம வசனத்தை கேட்டுட்டு நம்ம ரட்சிக்கப்பட்டு நம்ம வீட்டுல போய் சண்டை போட்டுட்டு மத்தவங்களுக்கு முன்பாக தேவனுடைய நாமத்தை தூஷிப்பதற்காக நாம் அழைக்கப்படவில்லை. கர்த்தருக்கு முன்பாக ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை. இவனை பார்த்தா என்ன தெரியணும்? நம்மளை பார்த்தா எப்படி தெரியணும்? நம்மளை பார்த்தா என்னன்னு தெரியணும்? இவன் கிறிஸ்தவன் தெரியணும். அல்லேலூயா. எப்படி தெரியும்? ஞாயிற்றுக்கிழமை பைபிளை தூக்கிட்டு நல்ல ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு வந்துட்டா கிறிஸ்தவன் தெரியும். அப்படியா? இல்ல, இவர்களை பார்த்தா நமக்குள்ள கிறிஸ்துவன் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நமக்குள்ள யார் வெளிப்படணும்? கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்து இந்த உலகத்துல எப்படி அநேக மாற்றங்களை கொண்டு வந்தாரோ, அநேக ரட்சிப்பை கொண்டு வந்தாரோ, அதே போல நம்மை பார்க்கிறவர்கள் நான் இவர் இயேசுவை பார்க்க வேண்டும். இயேசுவை பார்க்கும் பொழுது அவர்களுக்குள்ள இந்த ரட்சிப்பு வர வேண்டும். அல்லேலூயா. நீங்க போய் இயேசுவை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நாம வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையே மற்றவர்களுக்கு ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையாக மாறும். அல்லேலூயா. எழுந்து நிற்கலாமா?